நிறைய தலைவர்கள் இயக்கங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த பெரிய போராட்டத்துக்கான முதல் தீப்பொறி எங்கிருந்து பத்துச்சு? பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஒரு நிமிஷம் ஆட்டம் காண வச்ச அந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகள் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதாவது ஒரு சின்ன பொறி எப்படி ஒரு பெரிய நெருப்பா மாறுச்சுங்கிற கதைய முக்கியமான தேதிகள், நபர்கள், சம்பவங்களோட வரிசையா அலச போறோம். வாங்க உள்ள போலாம். நாம ஒவ்வொன்னையும் டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டைம் லைனை பாருங்க. 1806ல வேலூர்ல ஆரம்பிச்ச ஒரு சின்ன எதிர்ப்பு படிப்படியா வளர்ந்து 1857ல ஒரு பெரிய புரட்சியா வெடிச்சு கடைசியா 1946ல பிரிட்டிஷ் ஆட்சியோட ஆணிவேரைய அசைச்ச பாக்குது. இது வெறும் வருஷங்களோட லிஸ்ட் மட்டும் இல்ல, நம்ம சுதந்திர போராட்டத்தோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்தையும் இது காட்டுது. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அஜெண்டா. முதல்ல ஆரம்ப காலத்துல ஏற்பட்டு சின்ன சின்ன கிளர்ச்சிகள், அப்புறம் வேலூர் சிப்பாய் எழுச்சி, அதை தொடர்ந்து 1857ல பெரும்புரட்சி, அதுக்கப்புறம் மக்கள் மத்தியிலிருந்து வந்த எழுச்சிகள், கடைசியா பிரிட்டிஷுக்கு கடைசி ஆணியை அடிச்ச அந்த இறுதி நிகழ்வு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போறது ஆரம்ப கால தீப்பொறிகள், அதாவது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல ஏற்பட்ட முதல் விரிசல்கள்னு சொல்லலாம். பெரிய தலைவர்கள்லாம் தேசிய அளவுல போராட வர்றதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அங்கங்க சன்னியாசி கிளர்ச்சி மாதிரி சின்ன சின்ன எழுச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் நாங்க அடங்கி போக மாட்டோம்னு மக்கள் கொடுத்த முதல் சிக்னல். சரி, இப்ப நம்ம முதல் முக்கியமான கேஸ் ஸ்டடிக்குள்ள போறோம். வேலூர் சிப்பாய் எழுச்சி 1806. நிறைய பேர் 1857 புரட்சியை தான் முதல் சுதந்திர போர்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியே வேலூர்ல ஒரு பெரிய எழுச்சி நடந்திருக்கு. சொல்லப்போனா 1857 புரட்சிக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி. தேதி ஜூலை 10, 1806. இடம் வேலூர் கோட்டை. அன்னைக்கு விடிஞ்ச பொழுது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்கன்னு நம்பின இந்திய சிப்பாய்களே அவங்களுக்கு எதிரா துப்பாக்கிய தூக்குனாங்க. இது பிரிட்டிஷார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சரி, எதுக்கு திடீர்னு சிப்பாய்கள் இப்படி கோவப்பட்டாங்க? இதுக்கு உடனடி காரணம் அவங்க கொண்டு வந்த ஒரு புது ட்ரெஸ் கோட். இந்துக்கள் நெத்தில திலகம் வைக்கக்கூடாது, முஸ்லிம்கள் தாடியை ஷேவ் பண்ணணும், அது மட்டும் இல்லாம எல்லாரும் அக்னியோ தலைப்பாகேன்னு ஒரு புதுவிதமான தொப்பைய போடணும்னு சொன்னாங்க. அது மிருகத்தோல்ல செஞ்சதுன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. இதெல்லாம் தங்களோட மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துறதா சிப்பாய்கள் நினைச்சாங்க. இதுக்கு மேல வேலூர் கோட்டையில திப்பு சுல்தானோட மகன்கள் சிறை வைக்கப்பட்டிருந்ததும் அந்த கோபத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. ஆனா இந்த எழுச்சி ரொம்ப நேரம் நீடிக்கல. வெறும் 9 மணி நேரம். ஆமா, பக்கத்துல ஆற்காடுல இருந்து பிரிட்டிஷ் பட பீரங்கிகளோட வந்துச்சு. கிளர்ச்சிய ரொம்ப கொடூரமா அடக்குனாங்க. அந்த 9 மணி நேரத்துல பிரிட்டிஷ் ஆட்சியோட இன்னொரு முகத்தை எல்லாரும் பார்த்தாங்க. கிளர்ச்சி தோத்து போச்சுதான். ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசு. பிரிட்டிஷ் அரசு உடனே அந்த சர்ச்சைக்குரிய ட்ரெஸ் கோட வாபஸ் வாங்குச்சு. அதுக்கு காரணமான கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக், மெட்ராஸ் கவர்னர் வில்லியம் பென்டிங்னு பெரிய தலைகளை எல்லாம் வேலையை விட்டு தூக்கி இங்கிலாந்துக்கு திருப்பி அனுப்புனாங்க. அதாவது சிப்பாய்களோட தியாகம் வீண் போகல, அது பிரிட்டிஷ் நிர்வாகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. இப்போ வேலூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு 50 வருஷம் முன்னாடி போவோம். 1857. வேலூர்ல பத்திட்ட அந்த சின்ன தீப்பொறி இப்போ வட இந்தியா முழுக்க ஒரு பெரிய காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. இதத்தான் நாம முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்றோம். அப்படின்னா என்ன இந்த பெரும் புரட்சி? மீரட்ல சிப்பாய்கள் ஆரம்பிச்ச ஒரு சின்ன கலகம்தான். ஆனா அது ரொம்ப வேகமா வட இந்தியா, மத்திய இந்தியான்னு பரவி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியே ஆட்டி பார்த்துச்சு. இது ஒரு சாதாரண கிளர்ச்சி இல்ல, ஒரு முழுமையான புரட்சி. இந்த புரட்சியில பல தலைவர்கள் உருவானாங்க. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய், பஹாதுர் ஷா ஜஃபர், மங்கள் பாண்டே, தாந்தியா தோப்னு இவங்க பேரெல்லாம் இன்னைக்கும் நம்ம மனசுல நிக்குது. இவங்க எல்லாரும் இந்திய வீரத்தோட ஒரு அடையாளமா மாறிட்டாங்க. ஆமா, இந்த புரட்சியையும் பிரிட்டிஷார் அடக்கிட்டாங்க. ஆனா இதோட விளைவு வரலாற்றையே மாத்திடுச்சு. கிட்டத்தட்ட 250 வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இனிமே இந்தியா ஒரு கம்பெனியோட கண்ட்ரோல்ல இல்ல, நேரடியா பிரிட்டிஷ் ராணியோட ஆட்சிக்கு கீழே வந்துச்சு. இப்போ இந்த 2 கிளர்ச்சியும் ஒப்பிட்டு பாருங்களேன். 1806 வேலூர் எழுச்சி ஒரே நாள்ல ஒரே ஒரு கோட்டைக்குள்ள நடந்து முடிஞ்சுது. அதனால சில நிர்வாக மாற்றங்கள் மட்டும்தான் வந்துச்சு. ஆனா 1857 புரட்சி ஒரு வருஷத்துக்கும் மேல வட இந்தியா முழுக்க நடந்தது. அதோட விளைவு கம்பெனி ஆட்சியே முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த 50 வருஷத்துல மக்களோட எதிர்ப்பு உணர்வு எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த போராட்டம் வெறும் சிப்பாய்களோட மட்டும் நின்னுடல.
நாடு முழுக்க சாதாரண மக்களும், குறிப்பா பழங்குடி மக்களும், புரட்சியாளர்களும் அவங்கவங்க வழியில பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா போராடிட்டு தான் இருந்தாங்க. வாங்க அதுல சில முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். முதல்ல சந்தால் கிளர்ச்சி 1855ல சிது கனு முர்முங்கிற 2 சகோதரர்கள் தலைமையில சந்தால் பழங்குடி மக்கள் ஜமீன்தார்களோட சுரண்டலுக்கு எதிரா ஒரு பெரிய கிளர்ச்சியே நடத்துனாங்க. அடுத்து பிர்சா முண்டா. இவரோட தலைமையில நடந்த முண்டா கிளர்ச்சிக்கு உள்குலன்னு பேரு, அதாவது பெரும் குழப்பம். வெளியாட்கள் தங்களோட நிலத்தை அபகரிக்கிறதை எதிர்த்து தங்களோட சொந்த ஆட்சிய நிறுவனம்னு போராடினாரு. போராட்டம் இன்னொரு வடிவத்தையும் எடுத்துச்சு. அதுதான் ஆயுத போராட்டம். வங்காளத்துல மாஸ்டர் தான் அன்பா அழைக்கப்பட்ட சூர்யாசன் அவரோட குழுவோட சேர்ந்து சிட்டகாங்ல இருந்த பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கையே கைப்பற்ற ஒரு துணிச்சலான தாக்குதல் நடத்தினாரு. பிரிட்டிஷாருக்கு இது ஒரு பெரிய ஷாக். அதே மாதிரி பகத்சிங், ஆசாத், சுக்தேவ் இவங்களோட ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் குடியரசு சங்கம் இவங்க பிரிட்டிஷாரோட கவனத்தை ஈர்க்க சென்ட்ரல் அசெம்பிளில குண்டு வீசி காது கேட்காதவங்களுக்கு கேக்குற மாதிரி சத்தம் போட வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு போராட்டத்துக்கும் ஒரு முகம், ஒரு வழிமுறை இருந்துச்சு. இப்போ நாம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட சவப்பெட்டியில அடிக்கப்பட்ட கடைசி ஆணின்னு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அதுதான் 1946ல நடந்த ராயல் இந்தியன் நேவி எழுச்சி. இந்த நம்பரை பாருங்க, 20,000க்கும் மேற்பட்டவங்க பாம்பேல ஆரம்பிச்சு கராச்சி, கல்கத்தான்னு இந்தியா முழுக்க இருந்த கடற்படை வீரர்கள் வேலைநிறுத்தம் செஞ்சாங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம்னா, பிரிட்டிஷாரு யார வச்சு இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தாங்களோ அந்த ராணுவமே அவங்களுக்கு எதிரா திரும்பிடுச்சு. இது பிரிட்டிஷாருக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வச்சுது. இனிமே இந்திய ராணுவத்தை நம்பி இங்க ஆட்சிய தொடர முடியாது. அவங்க ஆட்சியோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுச்சு. இந்த கடற்படை இழுச்சி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சுபாஷ் சந்திரபோஸோட இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் மேல பிரிட்டிஷார் போட்ட வழக்குகள். இது தேச ஜோடே பெரிய மக்கள் போராட்டத்தை உருவாக்குச்சு. இந்த 2 சம்பவமும் சேர்ந்து பிரிட்டிஷ் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சோ நாம வேலூர்ல ஆரம்பிச்ச ஒரு சின்ன தீப்பொறியிலிருந்து கடைசியா கடற்படையே கிளர்ந்தெழுந்தது வரைக்கும் நடந்த ஒரு தொடர் சங்கிலி நிகழ்வுகளை பார்த்தோம்.